அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை. சொல்லுங்க தெய்வ. என்னங்க தெய்வ? பண்றீங்களா? ஆமா, அது ஏன் அது கூட நானே ஏழைகள் கோயில் போயிடுவேன். நீங்க ஆஃப் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா இதாயிடும். அதுக்குதான் பார்த்தேன். சொல்லுங்க, நான் கட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. அதான் ஆமா ஆமா, ஏழைகள் கோயில் போகணும், அதனாலதான் அப்புறம் லேட் ஆயிடுச்சு போயிடும். அதுங்க ஒண்ணும் இல்ல. நான் என்ன கேட்டேன்னா, இப்போ இந்த மாதிரிலாம் துன்பம் நடக்குது இல்ல, அது எல்லாருமே ஏறக்குறைய எல்லாம் துன்பம் தான் அனுபவிக்குது. அது எந்த உயிரா இருந்தாலும் இருக்கட்டும், ஒரு மரமா இருந்தா கூட இருக்கட்டும், எதுவா இருந்தா கூட இருக்கட்டும், அது எல்லாமே துன்பத்தை தான் அனுபவிக்குது. ஆனா அந்த துன்பத்தை ஏன் நீ அனுபவிக்க வைக்கிற? நீ ஏன் படைக்கிற? ஏன் காக்குற? எதுக்கு அழிக்கிற? இதனால உனக்கு என்ன லாபம்? ஒரு சாதாரண மனுஷனா கடவுளையே நான் பார்த்து கேக்குறேன். கடவுளே நான் பார்த்து கேக்குறேன், நீ அப்படி நீதான் அனுபவிக்கிறன்னா நீயே ஏன் அனுபவிக்கிறன்னு கேக்குறேன் நான். நீ துன்பத்தை நீயே அனுபவிக்கிற அப்படின்னு தான் நான் கேக்குறேன். அதனால உனக்கு என்ன? இதனால உனக்கு என்ன கிடைச்சது? இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுனால உனக்கு என்ன கிடைச்சது? இல்ல காக்கிறதுனால கிடைச்சது? இந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைச்சது? எதுக்கு கர்மா முழுமையா செஞ்சதெல்லாம் ஏன் இப்ப கொண்டு வர? இப்ப எதுக்கு இது பண்ற? எதுக்கு அது வலி எதுக்கு உருவாக்குறான்னு கேக்குறேன். இவ்வளவு கேள்வியும் எடுத்துக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு ஒரே குழப்பம் ஒரு சிவனடியாருக்கு. ஒரு சிவனடியாருக்கு இந்த நீங்க கேட்ட கேள்விய அத்தனையுமே போட்டு ரொம்ப நாளா ஒரு குழப்பம். இந்த குழப்பத்துல என்ன பண்ணிட்டாரு, அவர் எப்படியோ கைலாயம் போயிட்டார். கைலாயம் போட்டு கைலாயத்துல அவங்க வாசப்படியில சிவகணங்கள் நின்றுட்டு, உனக்கு இன்னும் சாதனங்கள்லாம் நிறைய இருக்கே, இப்பவே நீ ஏன் இப்போ இன்னும் சாதனங்கள் இருக்கே, நீ முடிச்சுட்டு தான் அவங்க கைலாயத்துக்கு வரணும் அப்படின்றாங்க. இல்ல நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு கடவுள்னு சொல்ல ஏகப்பட்ட கோபத்துல போறார். அவர் பல சம்பவங்களை அவர் பார்த்துட்டார். நீங்க பார்த்த சம்பவம்லாம் அவர் அதுக்கு மேல அவர் பார்த்துட்டாரு. அகால மரணங்கள் நிறைய பார்த்தார். அவர் சின்ன சின்ன குழந்தைகள் அகால மரணம். அதனால ஒன்னு ரெண்டு கேட்டேன்னா அவருக்கு செவி பற பிஞ்சு போற மாதிரி கேட்கணும்னு புறப்பட்டார். யாருக்கு? அற்புதம் ஜோதி ஆண்டவருடைய செவி பற அருந்து போற மாதிரி கேட்கணும்னு புறப்பட்டார். அதுதான் சொல்றேன். அவர் போனவர் நேரா போன உடனே இறைவன் பக்தரை பார்த்து சிரிக்கிறார். பக்கத்துல அம்மை சிவகாம வள்ளி ஆனந்த வள்ளி உட்கார்ந்துக்க, அவங்கள வாமகனேன்றாங்க. நான் வர்றது இருக்கட்டும், என்னால விசாரி இருக்கட்டும், ஏன் எங்களை இந்த ஜீவராசிகள்லாம் கொடுமை பண்ற? அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி, ஏன் இந்த அறம்பாவம் என்ற அருங்கயிற்றால கட்டி எங்களை துன்பப்படுத்துற? இதனால உனக்கு என்ன லாபம்? இது உன்னுடைய திருவிளையாடலா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டார். ஆண்டவரை பதில் சொல்லவே விடல. அவர் பயங்கர கோபத்துல இருக்கார். டெய்லி தோத்திரம் பண்றவரு பல சம்பவங்கள் உலகத்தில் போது எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை கேள்வி மேல கேள்வி கேட்டார். அப்புறம் ஆண்டவர் பொறுமையா, சரி மகனே, சரி என்னதான் நீ சொல்ல வர அதை முடிவா சொல்லு. இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் சொல்றத நான் இதுக்கெல்லாம் லேட் ஆகும் சொல்றதுக்கு, உனக்கு புரிய வைக்கிறதுக்கு. நீ திடீர்னு ஏன் இந்த மாதிரி இவ்வளவு கோபத்துல இருக்க? எனக்கு ஒன்னும் புரியல. இவரு ரொம்ப இதுல வந்திருக்க, படபடப்பா இருக்க. சரி, நீ உனக்கு இப்போதைக்கு நீ என்ன விரும்புற? எந்த நிலையை விரும்புற? நான் என்ன செய்யணும் விரும்புற? நீ தயக்கம் இல்லாம சொல்லு அப்படின்றார். நான் சொன்ன நீங்க கோச்சிக்க மாட்டீங்களேன்றார். இல்ல பக்தா, நீ சொல்லு, நீ சொல்லு, இறைவா நீ இறந்து விடு அப்படின்றார். அதேதான் நானும் சொல்ல வந்தேன். கடையை மூடிடுன்ற, நீ இயற்கையை மூடிடு, வேலை முடிஞ்சு போச்சு. அமைதி நிலைக்கு கொண்டு போயிடு, எல்லாத்தையும் அமைதி நிலைக்கு கொண்டு போ. இயற்கைன்றது இல்லாம ஒரு அமைதியா இருக்குல்ல, அந்த அமைதி கூட அந்த வார்த்தையில அடங்காது.
அந்த அமைதி நிலைக்கு நீ இயற்கை இல்லாம பண்ணிடு, அவ்வளவுதான். அது எப்படி பண்ணியோ பண்ணிக்கோ. அதான் நானும் சொல்றேன். ஷார்ட்டா இறைவா நீ இறந்து போ அப்படின்னு சொன்ன உடனே இறைவன் சிரிக்கிறாரு. பக்கத்துல தனிப்பெரும் கருணை அம்மையும் சிரிக்கிறாங்க. என்ன உங்க 2 பேருக்கு சிரிப்பா இருக்குதா? நான் சொல்றது சிரிப்பா இருக்க? நான் எவ்வளவு கோபமா இருக்கேன், நீங்க செத்து போன்னு சொல்றேன், நீங்க சிரிக்கிறீங்களே, உங்களுக்குன்னா ரோஷம் எதுவுமே வராதா அப்படின்னு கேக்குறாரு. மகனே கொஞ்சம் பொறுமையாரு, நீ சொல்றது நான் ஏத்துக்கிறேன், நீ சொல்றத நான் அப்படியே ஏத்துக்கிறேன். இறந்து போன்னு சொல்றேன், நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா நான் நினைச்சாலும் நான் இறந்து போக முடியாது. நானே நினைச்சாலும் இறந்து போக முடியாது. இந்த தான் அப்படின்ற ஒன்று அன்பு தத்துவம், அது இயற்கையாக இருக்கிறது. அது தவிர்க்க முடியாத ஒரு இயற்கையாக அனாதியாக உள்ள ஒன்றுதான் அது. அதுதான் நான், எங்கும் நிறைந்த அகண்ட ஒரு மெய்ப்பொருள் இயற்கையாகவே இருக்குது. அதை நான் கூட ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இப்ப தானாக விளங்குது. அதனால நீ இறந்து போலாம். ஏன்னா ஒரு கையில தூக்குப்படி செத்து போயிடலாம். ஏன்னா உனக்கு ஒரு தொடக்கம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. ஆனால் அது கூட உண்மை கிடையாது. நானும் இறந்து போக முடியாது, நீயே இறந்து போக முடியாது. தயவு செய்து பொறுமையா கேட்டுக்கோ. நானும் இல்லாமல் போக முடியாது. ஒரு பொருள் எப்பொழுது இல்லாமல் போக முடியும் என்றால் அதற்கு ஒரு தொடக்கம் இருந்தால்தான் அதற்கு ஒரு முடிவு இருக்கும். நம்ம தொடக்கம் இல்லாத ஒரு பொருள் இயற்கையாகவே என்றென்றும் எங்கெங்கும் இருக்கின்ற பொருள் இல்லாமல் போக முடியாது. நீ அதாவது இல்லாது இருந்து திடீரென்று தொடங்கிய ஒரு பொருளுக்கு முடிவு கட்டலாம். தொடக்கமே இல்லாத பொருளுக்கு எப்படி முடிவு கட்ட முடியும்? தொடங்கு நாள் இல்லாது இருந்தானை காணற்கே தொடங்கு நாள் நல்லதன்றோ அப்படின்னு சொல்றார். தொடங்கு நாள் இல்லாது அமர்ந்தானை காணற்கே தொடங்கு நாள் நல்லதன்றோ நெஞ்சே தொடங்கு நாள் நல்லதன்றோன்னு சொல்றாரு இல்லைங்களா? தொடங்கு நாள் என்று ஒன்று கிடையாது. அந்த தொடங்கு நாள் இல்லாமல் இருப்போம் தான் நானும் நீயும். தான் கொண்ட திருக்கோலம் தான் நீ. தான் கொண்ட திருக்கோலம் தான் நீ. இந்த திருக்கோலம் தான் உடல், உயிர், ஆன்மா என்ற 3 திருக்கோலங்களும் சேர்ந்துதான் நான், தான் என்ற ஒன்றுதான் நீயாக வந்திருப்பது. எத்தனை கோடி ஊழிகள் ஆனாலும் அந்த பேரானந்த நிலையில் இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு ஏற்பாடும். அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, ஒன்னும் தேவையில்லை, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. நீ அப்போ உன்னுடைய நிலையை நான் அறியறதுக்கு நான் பல கோடி பிறவிகள் துக்கத்தை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு எத்தனை கோடி பிறவிகள், எத்தனை கோடி காலங்கள் நான் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு இவ்வளவு லாங் ப்ராசஸ் ஏன் வச்ச நீ அப்படின்னு கேக்குறாரு. இவ்வளவு லாங் ப்ராசஸ் தேவையா? ஷார்ட்டா ஒரு 2-3 பிறவி எடுத்து முக்தி அடைய முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. யாரு கேக்குறது? அந்த முனிவர் கேக்குறாரு. முனிவர் இல்ல, சதீஷ். விடுங்க. ஆமா, அவர் கேக்குறாரு சதீஷ். இல்ல இதெல்லாம் வேணா, நீ செத்து போ அப்படின்றார். திரும்ப அதையே சொல்லாத. நான் செத்து போனா நான் செத்து திருப்பி எங்க போவேன்? செத்து கமா போன்னு வருது. அது நான் எங்க போறது? எங்க செத்து எங்க நான் போறது? அது அது என்றும் இருப்பது எப்படி இல்லாமல் போக முடியாது. அது தொடங்கு நாள் எனக்கு கிடையாது. எனக்கு ஆதி அந்தம் கிடையாது. நான்
அது என்றும் இருப்பந்த மெய்ப்பொருள் அன்பு தத்துவம். அது என்றும் இருப்பது, அது இயற்கை. முதல்ல நீ அதை உணர்ந்துக்கோ. நானும் இயற்கை, நீயும் இயற்கை. நீ வேறு அல்ல, நான் வேறு அல்ல. நான் இங்கு அகண்டமாய் உள்ளேன், உன்னில் நான் அணுவாய் வெளிப்படுகிறேன். தான் கொண்ட திருக்கோலம் தான் நீயா விளங்குற. எதுக்கு அப்படின்னா ஆனந்தமா வாழ்வதற்காக. இங்கு என்னுடைய இருப்பிலே ஆனந்தம் அனுபவப்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த இருப்பு இயற்கையானது என்றாலும் நான் இருப்பு இயற்கை உண்மை என்கின்ற இருப்பு மாத்திரமாய்த்தான் இருக்கிறேன். அதனால் நான் இருப்பதனால் எனக்கே பிரயோஜனம் இல்லாமல் தோன்றுகிறது. நான் இருப்பது எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் இருப்பது எப்போ பிரயோஜனம் என்னால் நான் ஆனந்த இருப்பாக மாற வேண்டும். என்னுடைய இருப்பை ஆனந்த இருப்பாக மாற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு நிலை தான் பெண்டிங்ல இருக்குது. அனுபவம் என்பது பெண்டிங்ல இருக்கு இறைவனுக்கே. இந்த இடத்துல அகண்ட வெளியிலே நான் எல்லையற்ற ஒரு அகண்ட ஒரு இருப்பு நிலையில தான் இருக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு எந்த அனுபவமும் இந்த இடத்திலே கிடையாது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அதற்காக நான் அனாதியாகவே தேர்ந்தெடுத்த ஒரு இடம்தான் என்னை நான் வெளிப்படுத்திக் கொள்வது. எனது உண்மையை வெளிப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுதுதான் என்னுடைய இருப்பை ஆனந்த இருப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். அதுதான் என்னுடைய நோக்கம். அந்த என்னுடைய நோக்கத்துக்குத்தான் நான் கொண்ட திருக்கோலம்தான் நீயாக நான் வருகின்ற பொழுது நான் என்ற வண்ணத்தில் வருகின்றேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. சதீஷ் முனிவர் சொல்றாரு, இந்த சமாதானம் இந்த தத்துவம்லாம் வேண்டாம். என்ன அடிச்சா எனக்கு தான் நோகுது, உனக்கா நோகுது? அடி நான் தானே வாங்குறேன். எத்தனை கோடி பிறவிகளை நான் அடி வாங்கிட்டு இருக்கேன். மகனே நிறுத்து, மகனே நிறுத்து. நீ எத்தனை பிறவி எடுத்தாய்? அது கணக்கே கிடையாது. யார் சொன்னது உனக்கு? நீ பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. நீ பிறக்கவும் முடியாது, இறக்கவும் முடியாது. என்ன பெருமானே, என்ன இதை கதை விடுறீங்க? டெய்லி கண்ணால பாக்கிறோம், குழந்தை பிறக்குது, மனைவி வயசானவன் செத்து போறான், அப்புறம் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை அப்படின்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்ட்டு. பிறப்பும் இறப்பும் உனக்கு அனுபவம் கிடையாது. பிறந்த அந்த க்ஷணமும் சரி, மரணம் அடைகின்ற அந்த க்ஷணமும் சரி, அது உன்னுடைய அனுபவம் ஆகாது. அது உன்னுடைய சுயம் அனுபவிக்க முடியாது. எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற இருப்பைத்தான் உன்னால் அனுபவிக்க முடியும். அது மட்டும்தான் உண்மை. இல்லாமல் போகின்ற அனுபவம் உன்னுடைய சொந்த அனுபவம் கிடையாது. பிறப்பும் இறப்பும் உன்னுடைய அனுபவம் ஆகாது. என்றும் நிகழ்காலத்தில் என்றென்றும் இருக்கின்றது மட்டுமே உன்னுடைய உண்மையான அனுபவம். ஏனென்றால் நான் தான் நீயாக வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அதனால்தான் உனக்கும் பிறப்பும் இறப்பும் உனக்கு அனுபவம் ஆகாது. இதை நீ உணர்ந்து கொள். முதலில் அறியாமையில் எதையோ பிதற்றிக் கொண்டிருக்காதே. அக இருட்டு, உள் இருட்டிலிருந்து வெளியே வா. உண்மையை நிதானித்து பொறுமையாக அறிந்து கொள். அறியாமை இருளை நீக்கிக்கொள். நீ ஆனந்தமடைவாய். நீ அல்ல ஆனந்தமடைவது, அங்கு நான் தான் ஆனந்தமாக இருக்கப் போகிறேன்.
நான் துன்பப்படுகிறேன் நான் துன்பப்படுகிறேன் என்று நீ சொல்லுகின்றதற்கு என்ன காரணம் சொல். இப்ப நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் கேட்டாரு, இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க துன்பப்படுறேன்னு சொல்றீங்க இல்லைங்களா? இப்ப ஒருத்தன் ஓங்கி உங்க மண்டையில தடியில போடுறான், ஒரு திருடன் வந்து நீங்க கழுத்துல 10 சவரம் செயின் போட்டுன்னு ஒரு 10 மணிக்கு நைட்ல ஒரு வழியா போறீங்க, 2 கொள்ளக்காரங்க வந்து உங்க மண்டையில போடுறான், என்ன ஆகும் உங்களுக்கு? அடிபடும், பயம் இருக்கும். சும்மா லேசா சொரிஞ்சிப்பீங்களா? லேசா சொரிஞ்சிப்பீங்களா? மண்டோட ரத்தம் வரும். அது ஒன்னும் ஆகாதா உங்களுக்கு? ஆயிடும். என்ன ஆகும்? மண்டையில போட்டு அடிச்சாலும் முடிஞ்சு போச்சு கதை. இல்ல, கதை முடியாம அடிக்கிறாங்க. அப்ப அதாவது 4 பேர் சொந்த உங்களை வந்து ஒருத்தன் கால்ல பயங்கர முட்டி மேல போட்டு அடிக்கிறான், ஒருத்த முதுகுல வலி வரும். எப்படி லேசா வலிக்குமா? எப்படி பயங்கரமா வலிக்கும். அது வலிக்கிறது வலி யாருக்கு வலிக்குது? எனக்கு தான் வலிக்குது. எப்படி வலிக்குது? அதான் வலிக்க அடிச்சா வலிக்கும். அதான் ஏன் வலிக்குது? அது வந்து உங்களுடைய நீங்க உங்களை அப்படியே எடை போட்டீங்கன்னா எவ்வளவு எடை உங்களுக்கு? 80 கிலோ. அது 80 கிலோன்றது ஒரு பொருள் தானே. அந்த பொருள் அடிச்சா உங்களுக்கு வலிக்கிறது உங்க உடம்புக்கு வலிக்குதா உங்க உணர்வுக்கு வலிக்குதா? உணர்வுக்கு தானே வலிக்குது. பணத்தை அடிச்சா வலிக்காத, பணத்துக்கு வலிக்காத. ஏன் வலிக்காது? அங்க உணர்வு வெளியேறிடுச்சு, அப்ப உணர்வுக்கு தான் வலிக்குது. அந்த உணர்வுக்கு ஏன் வலிக்குது? பொருள் மேல பட்ட அடி வந்து உணர்வுல ஏன் பிரதிபலிக்குதுன்னு கேக்குறேன். என்ன கணக்கோ என்ன மாடுலேஷன் என்ன பண்ணிருக்காங்களோ மெஷின் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு. அந்த கதைலாம் வேணாம். இவ்வளவு இறைவா நீ இறந்து போன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்குது. இது உங்களுக்கு புரியலையா? அந்த இறைவன் நான் என்ற வண்ணத்தில் விளங்கவில்லை என்றால் உங்களால் இன்பமும் அனுபவிக்க முடியாது, துன்பத்தையும் அனுபவிக்க முடியாது. இறைவன் தானே தன்னை இங்கு தான் கொண்ட திருக்கோலம் நீ, அந்த நீதான் நான். அந்த நான் என்ற வண்ணத்தில் அவர் விளங்கவில்லை, அந்த உணர்வை விளக்கவில்லை என்றால் உங்களுக்கு அடித்தால் வலிக்காது, நாக்கிலே லட்டு வச்சாலும் இனிக்காது. அந்த நான் என்ற வண்ணம் வந்து அது சாதாரணமானதல்ல. அம்மை தனிப்பெருங்கருணை அம்மை தான், அருள் அன்னை தான் வந்து அந்த நான் என்ற வண்ணத்தை விளக்கி கொண்டே இருக்கிறாள் ஒவ்வொரு வினாடியும். அது சர்வசாதாரணமாக விளங்காது. அது எந்த ஒரு உணர்வுமே அந்த நான் என்ற வண்ணத்தில் விளங்குவதற்கு காரணம் அந்த திருவருளேதான் இங்கு நான் என்ற வண்ணத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது. அது நான் என்ற ஒன்று, ஒரு வண்ணம் என்ற ஒன்று இல்லை என்றால் யாருமே இன்பத்தை அனுபவிக்க முடியாது, துன்பத்தை அனுபவிக்க முடியாது. நாம் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிப்பதற்கு இறைவனே இங்கு நாமாக நான் என்ற வண்ணத்தில் விளங்கி கொண்டிருக்கின்றார் என்பதை மனிதா நீ உணர்ந்து கொள். உணர்ந்து கொண்டு துன்பத்திலிருந்து விலக வேண்டும் என்றால் நீ வந்து உன்னை நீ இழந்து உனது வண்ணத்தை உண்மையில் நான் தான் உனது வண்ணத்தில் விளங்குகின்றேன் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டாலே உன்னை துன்பம் தீண்டாது. ஆக நீ ஒதுங்கு, நான் வந்து விடுகிறேன், நான் வாழ வந்திருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் எப்பொழுதும் எனது இருப்பை, அன்பு இருப்பை இன்ப இருப்பாக மாற்றிக் கொள்வதற்காகத்தான் தான் கொண்ட திருக்கோலம் நீ. ஆக நீயும் இல்லாமல் போக முடியாது, நானும் இல்லாமல் போக முடியாது. என்று நீ அன்று நான் என்று ஒரு சிவனடியார் சொல்லி இருக்கிறார். தெரியாதா உனக்கு? எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருக்கும் உண்மை என்று சொன்னாரே வள்ளலார், பாடியிருக்கிறார். உனக்கு தெரியாதா? எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருக்கும் வண்ணத்தை அறிந்து கொண்டேன். நம்மை பிரிக்க முடியாது. நாம் இருவரும் சேர்ந்துதான் அங்கு ஒருவராய் அகர உகரமாய் இங்கே உனது கோலத்தில் நான் எனது திருக்கோலத்தை வெளிப்படுத்துகின்றேன். ஆகவே மனிதா,
உன்னுடைய அறியாமையை நீக்கிக்கொள், ஆனந்தம் அடைவாய். அந்த அறியாமையை நீக்கிக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு இன்பத் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி உண்மையில் அனுபவித்துக் கொண்டிருப்பவன் தான் நான் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் தவிர நீ அல்ல. அதை ஆழ்ந்த ஒரு தியானத்தில் தான் நீ உணர முடியும். யாரும் இங்கே அனுபவிக்க முடியாது. அந்த நான் என்ற போர்வையிலே அனுபவித்துக் கொண்டிருப்பது நான் தானே ஒழிய நீ அல்ல. ஆக இத்தனை பிறவி எல்லாம் எடுத்தது நீ அல்ல, நான் தான். இத்தனை ஒவ்வொரு பிறவியிலையும் என்னுடைய புறநிலையை நீக்கிக் கொண்டும் ஆக்கிக் கொண்டும் நீக்கிக் கொண்டும் ஆக்கிக் கொண்டும் ஆடாக மாடாக வெவ்வேறு தோற்றங்களாக ஆக்கிக் கொண்டும் என்னுடைய புறநிலையை மாற்றிக்கொண்டே இருந்தேன். இப்பொழுது எனக்கு பக்குவம் வந்துவிட்டது. இப்பொழுது சதீஷ் என்ற பெயரோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆக நீ எனது வீட்டை நீ காலி செய்துவிடு. காலி செய்து வீட்டை கழுவி சுண்ணாம்படித்து ரெடி பண்ணிக்கொண்டு நான் குடி வந்து விடுகிறேன். நான் எனது வாழ்வை நான் ஆக்கிக் கொள்ளவே வந்திருக்கிறேன். நீயும் பிறக்கவில்லை, நீ இங்கு பிறக்கவில்லை. நீ உன் ஒரு விருப்பத்தில் பிறந்தாயா, இல்ல நீ திட்டமிட்டு பிறந்தாயா? நீ எதனா ப்ரீ பிளான் பண்ணியா? உன்னுடைய அனுபவத்தில் என்னுடைய பிறப்பு என்பது தற்காலிகமாக நீ எதிர்பாராத ஒன்றுதான். அப்படி வந்தது நான் தான். எனக்கு நீ எதிர்பாராத திட்டமிடாத தற்செயலாக நிகழ்ந்து விட்டது என்பது உன்னுடைய பக்கத்தில் அப்படித்தான் அனுபவமாகும். எனக்கு அப்படி அனுபவமாகாது. நான் என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கிறேன். அந்த என்னுடைய இருப்பை இன்ப இருப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டி நானே ஜீவனாக இருந்து ஆரம்பத்தில் முறைப்படி நான் புற உலகத்திலே இருந்து அந்த ஜீவனாக இருந்து அந்த புற உலக சிறு சிறு இன்பத் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது பக்குவமடைந்து விட்டேன். இந்த நேரத்தில் உனது ஆணவ அஞ்ஞானம் என்கின்ற ஆணவ இருளை நீக்கிவிடு. ஆணவம் பிரணவமாக மாற்றப்பட வேண்டும். ஆணவம் பிரணவமாக மாற்றப்பட வேண்டும். ஆணவம் அழிக்கக்கூடிய ஒன்று அல்ல. அந்த பிரணவம் தான் விதை நிலையிலே ஆணவமாக இருக்கிறது. அந்த விதை நிலையில் ஆணவமாக இருக்கின்ற ஒன்று கனி நிலையில் பிரணவமாக மாறுகிறது. ஆக இதுபோல் செத்து போய் என்றெல்லாம் சொல்லாது. நாம் இருவரும் ஒரு காலம் செத்து போக முடியாது, ஒரு காலம் இல்லாமல் போக முடியாது. நாம் என்றென்றும் இருந்து கொண்டு இருப்பவரே நாம். அருளே நாம் அறிவாய், அருளே நாம் அறிவாய், அருளே நாம் அறிவாய். ஓம் ராமலிங்காய நம. அது எப்படி படிக்க முடியும்? எப்படி படிக்க முடியும்? இல்ல என்னமோ சொல்றீங்க, அதுக்குதான் கேட்டேன். இது உங்களுக்கு சரியா படுத்தா எடுத்துக்கோ. சரியா படலன்னா இப்போ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களே கடவுள்கிட்ட, பலார்னு ஒரு அரை முதுகுல விழுது. அப்புறம் குரல் கேக்குது, ஏங்க நேத்துல நல்லா இருந்தீங்க, எப்பத்துல இந்த பழக்கம், தூக்கத்துல இந்த மாதிரி பெணாத்தின்னு இருக்கீங்கன்னு ஒரு அடி. அப்புறம் பார்த்தா அடாடா இவ்வளவும் கனவா, ஏங்க நீங்க இறைவா இறந்து போன்னு சொன்னீங்களே என்னத்துக்கு அது அப்படின்னு உங்க வீட்டு அம்மா கேக்குறாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு புலம்புறீங்க. இதெல்லாம் இந்த கனவுல நடந்து முடிஞ்சிச்சு. இதுல மூலம் ஒரு அது நீங்க சொல்றது எல்லாமே ஓகே, நான் இல்ல சொல்லல. ஆனா நம்ம ஒரு பிராக்டிகலா நான் இருக்கேன். எனக்கு இந்த ஒரு பயத்திலேயே வாழ வேண்டியது இருக்கு. இந்த உலகத்துல ஒரு பயத்திலே ஏதோ பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனை. ஆமா, அது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. அது ஏன் இந்த துன்பக்கு எதுக்கு அப்படின்றதுதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு.
இப்ப இவ்வளவு நேரம் என்ன கேட்டீங்க நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க கேட்டது நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுங்க. அது எல்லாமே ஓகே தான், நான் இல்லன்னு சொல்லல. அந்த நான் துன்பத்தை அனுபவிக்கல, நீங்க தான் அனுபவிக்கிறேன்றது உணர்வு, நான்ற உணர்வுல இருந்து வெளில போய் திருவருள்ன்ற உணர்வு வரணும்னு நீங்க சொல்றீங்க. திருவருள் தான் நான் என்ற வண்ணத்தில் விளங்குகின்றது. ஒவ்வொரு வினாடியும் அதனுடைய அருள் தலைக்கு நடுவில் இருக்கிற அருள் விளக்கினுடைய சுடர் நிலை தான் நமக்கு இந்த ஜீவன்ல நான் நான் என்ற வண்ணம், அதுக்குரிய தேவையான ஆற்றல் நிகழ்காலத்துல ஒவ்வொரு க்ஷணமும் அதுதான் நான் என விளங்குகிறது. அது அது ஒண்ணு இல்லைன்னா நீங்க இந்த உலகத்துல அனுபவம் என்ற ஒன்றே இருக்காது. எதையுமே நீங்க அனுபவிக்க முடியாது. ஆக அனுபவம் என்ற ஒரு வார்த்தை முழுக்க முழுக்க அந்த நான் என்ற அந்த உணர்வுக்குத்தான் முடியும். அந்த நான் என்ற உணர்வோ திருவருள் நிகழ்காலத்திலே தன்னை நான் என்ற வண்ணமாக விளக்கி கொண்டிருக்கிறது. ஒரே வார்த்தை, தான் கொண்ட திருக்கோலம் நீ என்கின்றார். உன்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் வாழும் வாழ்வென்று மயக்கோடு நீ ஏற்கிறாய். உன்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் வாழும் வாழ்வென்று மயக்கோடு நீ ஏற்கிறாய். அகண்டே வெளிமுற்றும் நிறை பொருளே இந்த மெய் அணு ஆகிறார். மெய் அணு, அது பூத அணு இல்ல. நம்மலாம் யாருன்னா மெய், அந்த மெய்ப்பொருள் தான் அணு நிலையில தன்னை அனுபவ வாழ்வுக்காக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அகண்டே வெளி முற்றும் நிறை பொருளே இந்த மெய் அணு ஆகிறார். நான் என்று சொல்லற்கு ஒன்றில்லை, நான் என்று சொல்லற்கு ஒன்றில்லை, யாவும் தானே என்கிறார். சச்சிதானந்த அனுபவ வாழ்வேற்க தான் கொண்ட திருக்கோலம் நீ என்கிறார். தயவு அகமிருந்து வருகிறார்களுடன் அனகமாக வாழ்க தயவுடன். இத்துடன் சத்விசாரத்தை முடித்துக் கொள்வோம். நமக்குள் நாம இருக்கின்ற அந்த உள்ளொளி நம் உலக மக்கள் அனைவருக்கும், நம் அனைவருக்கும் நல்வாழ்வு மலரச் செய்வதாக அற்புதஞ்சோதி ஆண்டவரிடம் விண்ணப்பித்துக் கொள்வோம். ஓம் ராமலிங்காய நம. வள்ளல் பெருமான் இப்ப வள்ளல் பெருமான் ஒரு பேரின்ப சித்திவாழ்வு பெருவாழ்வு பெற்றிருக்காருல்ல. ஆமா. அத எப்படி அவரு எப்படி அத அனுபவிக்கிறாருன்னு கேக்குறாரு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. வள்ளலாருடைய அனுபவத்துல அவரு மட்டும்தான் இருக்காருங்க. சுருக்கமா சொன்னோம், அவருடைய அனுபவத்துல அவர் மட்டும்தான் இருக்கார். இந்த பிரபஞ்சம் முழுதும் நிக்கமரன் நிறைந்திருக்கிறார். அந்த மெய்ப்பொருளாகவே இருக்கிறார். மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ நீ அது ஆயினை. அந்த நீ என்பது என்னன்னா தான் கொண்ட திருக்கோலம் நீ. இப்போ எனக்கு என்னன்னா அந்த அன்பு இருப்புன்னு சொல்றீங்களா, அந்த இருப்பு நிலையில இருந்து இயக்க நிலைக்கு அது ஆனந்த நிலைக்கு ஆன முதல் அணு வள்ளலாறு தான். ஆமா, கரெக்ட் 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 கரெக்ட். அது எத்தனை எல்லா அணுக்களும் வரணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு வழிகாட்டியா வள்ளலார் இருக்காரு. ஆசைப்படுறதில்ல, அவரு தலையெடுத்து ஒரு எறும்புல கூட தன்னை வெளிப்படுத்தி கொண்டு திரிலோக சிதில அடைஞ்சே ஆகணும். எந்த வல்லாருடைய ராமலிங்க அடிகளாருடைய எந்த ஒரு ஆன்மா அவர் தலைக்கு நடுவில் இருந்ததோ அதே தகுதியுடைய அதே ஆன்மா தான் எறும்புக்குள்ள இருக்கு. ஒரு கொலகாரங்களுக்குள்ள அதுதான் இருக்கு. அந்த இருப்புல இருந்து இயக்கமான எல்லாமே அந்த நிலையை அடையணும், அந்த ஆனந்த நிலையை அடையணும். ஆமா, அவரு அத ஒவ்வொரு அணுவிலையும் தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொள்ள உள்ளார். திரிதேக சித்தியோடு நித்திய இருப்பாக வெளிப்படுத்திக் கொள்ளே இருப்பார். ஒவ்வொரு அந்த அனுபவம் அவர் அந்த இயக்கம்ல இருந்து டிரான்ஸ்பர்
ஆனந்த நிலைக்கு வர்றாருல, அந்த ஆனந்த நிலைக்கு வர்ற வரைக்கும் தான் வேற கடவுள் வேற நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த கடவுள் இறைவனை பத்தி பாடுறாரா? தன்னை தானே மறைச்சுக்கிறார். அதான் கேக்குறேன். தன்னை இப்போ அவரே தான். ஒரு நாணயம்னா நாணயத்துக்கு இரு பக்கம் இருக்கு இல்லைங்களா? ஒரு பக்கம் அக உலகம், மறுபக்கம் புற உலகம். இந்த நடுவுல இருக்கிறது தான் உயிர் உணர்வு. இந்த உயிர் உணர்வு தான் நடுவுல மாட்டிக்கிட்டு ஊசலாடுறதுக்கு காரணம். இந்த மறுபக்கத்தை மட்டும்தான், மறுபக்கத்துல ஜீவன் இருக்கும், மனம் இருக்கும், இன்ப துன்பம் இருக்கும், இந்த உடம்பு இருக்கும், உலக வாழ்க்கை இருக்கும், இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் எல்லாமே மறுபக்கத்தில் அடங்கி இருக்கு. இந்த அனுபவம்ன்றது இறைவனுக்கு பூஜ்ஜியத்திலிருந்து தான் தொடங்குது. அதுதான் முக்கியமானது. இருப்பு என்பதற்கு அதுக்கு ஆதி அந்தம் கிடையாது. இருப்பு நிலைக்கு ஆதி அந்தம் கிடையாது. அதுக்கு என்ன பிரச்சனைனா அனுபவ வாழ்வு என்பதுதான் இறைவனுக்கு பெண்டிங்ல இருக்கு. ஏன்னா அந்த அனுபவ வாழ்வு என்பது பூஜ்ஜியத்திலிருந்து தான் தொடங்கணும், வேற வழியே கிடையாது. அது இயற்கையாக உள்ள ஒரு அமைப்பு, வேற அது ஒண்ணுமே மாற்ற முடியாது. அது எதுக்கு நம்ம உள்ள போய் தான் அதனுடைய நியதியை உணர முடியுமே. புறத்திலிருந்து நம்ம என்னதான் மணிக்கணக்கில், நாள் கணக்கில், வருஷ கணக்கில் விசாரம் பண்ணாலும் அது புரியவே புரியாது. புரியவே புரியாது. அதுல நம்ம ஒரு முடிவுக்கே வர முடியாது. அதனால ஏன்னா மனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆற்றல் உண்டு. அதுக்கு அந்த மனம் அருள் ஒளியை சார்ந்துகின்ற பொழுது சகல உண்மையும் சகல நீதியும், அது ஒரு நீதி இருக்கு. நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தமிடு ஒருத்த தனித்தலைவர் அவர்தாமே, வீதியிலே அருளாடல் செய்ய வருகின்ற தருணம் இது, வரம் பெறலாம் நீர் சொல்றார் இல்லைங்களா? நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தமிடும் ஒருத்தவர் அவர்தாமே. நீதினா என்ன, சன்மார்க்க நிலை என்ன, இதெல்லாம் நம்ம டீப்பா ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் சரவணானந்த சுவாமியை நமக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பொக்கிஷமா வரலாறு அமைச்சிருக்காரு. யாரு இதெல்லாம் சொல்றாங்க? எல்லாம் ஏதோ அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. சாமி புக் எடுத்து பாருங்க. நீதியிலே சன்மார்க்க நிலைன்னா என்ன, சத்து மார்க்க நிலை, அது கடவுளுடையது. சன்மார்க்கம் சுத்த சத்மார்க்கம் என்னாலே அது கடவுளுடைய பாதை தான், மனிதனுக்கான ஒரு பாதையே கிடையாது. மனிதனுக்கான பாதைகள்லாம் இதுவரையில விளங்கியது. இப்ப அந்த பாதைகள் எல்லாம் நடைபாதைகள்லாம் மூடப்பட்டு விட்டது. நீங்க போனாலும் போய் திரும்பி தான் வரணும். ஏன்னா அந்த எல்லாமே அங்க ஒன்னும் கிடைக்காது உங்களுக்கு. என்ன வழியில இலை டீ பண்ணு சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடு மட்டும் கிடையாது. ஏன்னா அது மெயின் கதை மூடிட்டு சுத்த சன்மார்க்கம் என்ற ராஜபாட்டை திறக்கப்பட்டு விட்டது 1865. திறந்து விட்டது யாருன்னு அற்புதஞ்சோதி ஆண்டவர், முன்னிலை யாருன்னா திரு அருட்பிரகாச வள்ளலார். அதனால எல்லா பாட்டையும் மூடப்பட்டது. ராஜா நீங்க வேற பக்கம் போகாதீங்க, போனீங்கன்னா கூஜா. அதனால அந்த ஒரு நிலைதான் நீதின்ற ஒரு வார்த்தை இப்ப நீதிமன்றம் இருக்கு இல்லைங்களா, வழக்காடு மன்றம். அதுல நீதி சொல்றது, நியாயத்தை சொல்றது, நீதிபதின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஆனா அந்த அர்த்தம் கிடையாது. நீதி அப்படின்னா இயற்கை உண்மைன்னு அர்த்தம், வேற எந்த அர்த்தமும் கிடையாது. நீதின்ற ஒரு வார்த்தை இயற்கை உண்மை, அது மாற்ற முடியாதது, தவிர்க்க முடியாதது. அது என்றென்றும் இருக்கின்ற ஒரு இயற்கை உண்மை என்கின்ற நீதி. அதான் நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தமிடு ஒருத்தர் அவர்தானே, வீதியிலே அருளாடல் செய்கின்ற வருகின்ற தருணம் அது. அது என்ன வீதி, என்ன தெருக்கு ஆடுறாருன்னு அர்த்தம் இல்ல.
வீதி அப்படின்னா சாலை, சாலை அப்படின்னா மார்க்கம், தர்மசாலை. அந்த தர்மம்ன்றது அது தயா மூல தர்மம், அதுதான் தனிப்பெருங்கருணை என்கின்ற அருள் விளக்கு. அந்த அருள் விளக்கு தான் நாம் ஒவ்வொருவருமாய் இருக்கிறோம், அகத்தில் எரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அருள் விளக்கு தான் அருட்சுடராக விரிந்து நம்ம ஜீவனாக இருக்கிறது. அந்த அருட்சுடர் விரிந்து இந்த உடல் என்கின்ற ஜோதியா இருக்கிறது. ஆக விளக்கு, சுடர், ஜோதி இதனுடைய ஒன்றன் முன்னிலை தோற்றமே. இது மூன்றும் அருவம், அருவுருவம், உருவம் என்கின்ற மூன்று நிலை கொண்டு விளங்குவதாலே இது திரிதேக சித்தி, மூன்றும் கொண்ட 3 in 1. இது தவிர்க்க முடியாது. இதில் தான் இறைவனுக்கே வாழ்வு. அதான் சாமி சொல்லும்போது சச்சிதானந்தம் மனிதனுக்கு உரியதா கடவுளுக்கு உரியதா என்றால் அது கடவுளுக்குத்தான் உரியது என்றார். உனது மூலம் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பது இறைவன் தான். ஆக தான் கொண்ட திருக்கோலம் நீ என்கின்றார். அந்த வார்த்தையை மறக்க கூடாது. தான் கொண்ட திருக்கோலம், தான் கொண்ட தான்னா சிவம், ஒன்றே சிவம் தான். திருக்கோலம்ன்றது அந்த ஒரு இறைவனுடைய அலங்காரம். தன்னை அலங்கரிக்கிறத யாராகன்னா இந்த மனிதனாக தன்னை அலங்கரித்துக் கொண்டு வருகிறார். ஆக ஆன்மா என்பது ஆண்டவருடைய சிறப்பு தோற்றம் அப்படின்னு சுவாமி சரணானந்த அவர்கள். ஆன்மான்றது நீங்க நினைச்சுக்காதீங்க, அது கடவுளுடைய சிறப்பு தோற்றம், கடவுளுடைய சிற்றம்பல அணுவடிவம். அதனால நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், நான் இன்பத்தை அனுபவிக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் இறைவன் தான். அதுக்கு காரணம் ஏன்னா அவர் தான் இங்க நான் என்ற வண்ணத்தில் ஒவ்வொரு க்ஷணமும் தன்னை விலக்கி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. அப்போ வரலாறுடைய நிலை இப்ப எப்படின்னா யாவும் தானாய் விளங்குகின்ற நிலை. அவர் ஒருவர் தான் இருக்கார். அதுதான் அந்த ஒன்றான நிலையில நின்று. அதுதான் ஒன்றென காணும் உணர்ச்சி என்று உருமோ. அந்த அந்த அன்பு இருப்புல இருந்து அருள் இயக்கமாகி அந்த ஆனந்த நிலை அடைஞ்சது முதல் அணு வந்து வள்ளலார் மட்டும்தான். ஆமா, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப வள்ளலாறு ஒவ்வொரு அணுவிலையும் அவர் வெளிப்படுத்திக்குவார் தன்னை. ஆமா, வந்துருச்சு. அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது மாதிரி பரவிட்டே இருக்கும். ஆமா ஆமா, மத்ததே ஆனந்த நிலையை உருவாக்குவாரு. ஆமா, சரிங்க, ரொம்ப நன்றி. நிறைய விளக்கத்தை கொண்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சாமி சொன்னத நான் அடியேன் ஃபார்வர்ட் பண்றேன். இருந்தாலும் சொல்லணும்னு ஒரு ஆள் இருக்குல்ல, அளவுக்கு தெளிவா சொல்ல மாட்டாங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப சாமி கிட்ட இருந்தவங்கல்ல ஓரளவுக்கு தெளிவா சொல்றது நீங்க மட்டும் தான், வேற யாரும் அந்த அளவுக்கு தெளிவு இல்ல. ஐயா, முட்டாள இப்படி எல்லாம் பேசாதீங்க, அது தப்பு, அது பாவம். உண்மையதான் சொல்றேன். இந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுத்து எவ்வளவு இந்த வயசுல எப்படி முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அது சொல்றேன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எவ்வளவு விஷயம், சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி.